வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாமல் இது என்னால் முடியாது, எனக்கு நடக்காது அப்படின்ற நம்பிக்கைகளை மட்டும் கொண்டுட்டு இருக்கிற ஒருத்தரா நீங்கள், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பிரபலமான சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு யானை ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. அந்த யானை உருவத்துலேயும் ரொம்ப பெருசு, வலிமையானதும் கூட. அந்த யானையை அந்த சர்க்கஸ் கம்பெனியோட அதிபர் அது சின்ன வயசாக இருக்கும்போதே காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. காட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரப்பட்ட அந்த யானையை ஒரு சின்ன கயிறால் கட்டி போட்டிருக்காங்க. அந்த யானையும் அந்த கயிறிலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்கு. அந்த யானையால் முடியவே இல்லை. நாட்கள் போயிட்டே இருந்தாலும் அந்த யானை அதை முயற்சி செஞ்சு பார்த்து கடைசியாக அது ஆள் மனசுலேருந்து நம்ப ஆரம்பிச்சிருச்சு, இந்த கயிறை நம்மளால் நம்ம காலிலேருந்து விடுவிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த யானை அதை ஒரு தடவை கூட முயற்சி செஞ்சது கூட கிடையாது. நாளடைவில் அந்த யானையும் பெருசாக வளர்ந்துருச்சு, வலிமையானதாகவும் ஆயிடுச்சு. ஆனால் அப்போவும் அதோட ஆழ்மன நம்பிக்கையினால் அந்த யானை அந்த கயிறிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை. பாஸ்ட்டில் தன்னால் முடியாதுன்னு நம்பின அந்த யானை இப்போ அதுக்கு வலிமை இருந்தும் அதை முயற்சி செய்யாமல் இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையில் அது கடைசி வரையும் அந்த கயிறால் கட்டப்பட்டிருந்து அதுக்கு விடுதலை என்பதே இல்லாமல் இருந்தது. அதே நேரம் அந்த யானை இன்னும் ஒரு தடவை அது வலிமையானதுக்கப்புறம் முயற்சி செஞ்சுருந்ததுன்னா அந்த முயற்சி அதுக்கு விடுதலையை கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அதோட வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்மளில் சில மனிதர்களும் இப்படி தான். தன்னோட கடந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், எனக்கு இது செய்ய வராது அப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சி செய்யாமல் அந்த யானை போலவே தான் காலில் கயிறு கட்டப்பட்ட ஒரு அடிமையாகவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்ட பழக ஆரம்பிச்சிருந்துருப்போம். அப்போது நிறையா தடவை கீழேயும் விழுந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள், முதல் தடவை கீழே விழுந்தப்போ இனிமேல் நான் அந்த சைக்கிள் ஓட்ட மாட்டேன், எனக்கு ஓட்ட வராது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோன்னா இங்கே எத்தனை பேர் அந்த சைக்கிள் ஓட்டுறதுல கை தேர்ந்தவர்களாக நம்மளோட சிறு வயதில் இருந்திருப்போம்? யோசிச்சிட்டிங்களா? யாருமே இருந்திருக்க முடியாது தானே? அதுதான் உண்மை. அந்த யானையால் ஒரு பெரிய மரத்தையே வேரோடு பிடுங்கி வீசுகிற அளவுக்கு வலிமை இருந்தோம். அதுக்கு கொடுக்கப்பட்டது என்னவோ ஒரு சின்ன சைஸ் பால் தான் அந்த சர்க்கஸில். அந்த யானை மாதிரி தான் சில மனிதர்களும் இங்கே இருக்காங்க. தன்னோட வலிமை என்னன்றதை முழுசாக தெரிஞ்சிக்காம என்றைக்கோ நடந்த ஒரு ஃபெயிலியர்ஸ், ஒரு ரிஜெக்ஷனால் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கட்டப்பட்ட கயிறில் அடிமையாகவே இருக்காங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கும், ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு தடவை கூட முயற்சி செய்யாமல் இருந்தோம்னா அந்த யானையோட வாழ்க்கை மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஸோ அந்த கயிறை கழட்டி விட்டுட்டு அந்த ஆழ்மன பதிவுகளை அழிச்சிட்டு ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள், எந்த உயரத்துக்கு வேணால் போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது தேவைப்படுற ஒருத்தருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.